தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக திட்டமிட்ட வதந்திகள் பரப்பப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், காய்த்த மரம் இருந்தால் கல்லடிப்படத்தான் செய்யும். அதுபோல என்னை சார்ந்து பல தவறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலும் நான் பதில் அளிப்பது இல்லை. பதிலளிப்பது அவற்றுக்கு தேவையற்ற முக்கியத்துவம் தரும் என்றாலும் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் அரசின் திட்டம் விவசாயிகளுக்கு மிக பெரும் பயன் அளிக்கிறது. ஏனெனில் வேளாண் பொருட்களில் இருந்து எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. இது விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதோடு சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். மேலும் எத்தனால் கலப்பதால் ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும். இதனால் குறிப்பிட்ட பிரிவினரின் எண்ணெய் இறக்குமதி தொழிலில் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் திட்டமிட்டு எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு எதிராக வதந்திகளை பரப்புகின்றனர் என்று கட்கரி சுட்டிக்காட்டினார். மேலும் தன்னை குறிவைத்து சமூக வலைதளங்களில் பணம் கொடுத்து தவறான தகவல்களை பரப்புகிறார்கள். ஆனால் இத்தகைய அவதூறுகள் அரசியலில் சாதாரணமானவை. காலப்போக்கில் எது உண்மை என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார்.